ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மாபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து அழகானவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. தந்தை அழகானவராக இருப்பதால் அவரை போன்று நானும் அழகானவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா தெய்வீக குணங்கள் உடையவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா குஷியாக இருக்கின்ற ஆத்மா. தந்தையும் கவரக்கூடியவராக இருக்கின்றார். தந்தையால் உருவாக்கப்பட்ட நானும் கவரக்கூடியவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அதிகமாக நினைவு யாத்திரையில் இருப்பதால் கவர்ச்சிக்கு கூடியவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் பவித்ரத்தாவின் மூலம் படிப்பிலும் கூட ஈர்ப்பை கொண்டு வருகின்ற ஆத்மா. நான் ராஜயோகத்தின் மூலமாக லட்சுமி நாராயணன் என்ற பதவியை அடைகின்ற ஆத்மா. தந்தை ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கின்றார். நான் அவர் மீது நிச்சயத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நான் சதா புன்சிரித்த முகத்துடன் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவிலிருந்து சதா மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது அன்பானவனாக ஆகி வருங்காலத்தில் தேவதையைப் போல மனதை கவரக்கூடியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இங்கே படிப்பதன் மூலம் அமரபுரிக்கு செல்கின்ற ஆத்மா. நான் உண்மையான தந்தையின் மூலமாக உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கின்ற ஆத்மா. நான் படிப்பில் மிக எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது மாமனார் வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் ராவணபுரியிலிருந்து ராமரபுரிக்கு செல்கின்ற ஆத்மா. நான் வனவாசத்தில் இருந்து கொண்டு அனைவருக்கும் உயர்ந்த ஞானத்தை கொடுக்கின்ற ஆத்மா. யாராவது என் முன் வந்தால் அவர்களுக்கு உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்கான வழியை அவர்களுக்கு கொடுத்து நான் அந்த நஷாவில் இருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மை மற்றும்
நினைவில் இருப்பதன் மூலமாக ஞானத்தில் கூர்மையாக இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையின் மூலமாக பவித்திரமாக ஆகின்ற ஆத்மா. தந்தை சர்வசக்திவானாக இருக்கின்றார். நான் அவரிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இரக்க மனதோடு இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் முழு சிருஷ்டியில் முதல், இடை, கடை பற்றி அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் அழியாத ஞான ரத்தினங்களை சேமிக்கின்ற ஆத்மா. நான் ரூபசந்தாக இருக்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் முதல் நம்பர் ஜின் பூதமாக இருக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றிக் கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தியாகியாக ராஜரிஷியாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது யோக பலத்தினால் என்னுடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சூட்சமவதனா மூலவதனத்தின் ரகசியத்தை நல்லபடியாக அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஹீரோயினாக பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா. நான் இப்போது வனவாசத்தில் இருப்பதால் மிக மிக சாதாரணமாக இருக்கின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் நினைவினுடைய நஷாவை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தியாகி மற்றும் ராஜ ரிஷி. இதே நஷாவிலிருந்து தூய்மையாகின்ற ஆத்மா. நான் ஞான செல்வங்களால் நிரம்ப பெற்று தானம் செய்கின்ற ஆத்மா. நான் உண்மையிலும் உண்மையான வியாபாரியாகி எனது கணக்கை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னை சேவாதாரி என புரிந்து கொண்டு தலை வணங்கி மற்றும் மற்றவர்களையும் தலைவணங்க வைக்கக்கூடிய நிமித்தமான மற்றும் பணிவான ஆத்மா. நான் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் தந்தைக்கு முன்னால் அர்ப்பணம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் இப்போது சமாதான சுரூபமாக ஆகின்ற ஆத்மா. நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாக்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் புத்தியின் மூலமாக ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன்.
மேலும் தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை மனதார தெரிவிக்கின்றேன். ஓம்